நம்ம நார்மலா நிறைய சீரியல் கில்லர் படங்களை பார்த்திருப்போம். ஆனா இந்த படத்துல வர்ற சீரியல் கில்லர் பண்ற விஷயங்கள் எல்லாம் நம்மள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல கிளைமேக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சைக்கோ கொலைகாரனை பத்தி உண்மையான விஷயத்த ரிவீல் பண்ணுவாங்கங்க. எப்பா சத்தியமா நீங்க நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க இவன் இந்த அளவு கொடூரமானவனா அப்படின்னு. 2025ல ரிலீஸ் ஆன ஸ்டீஃபன் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒருத்தன் 9 பொண்ணுங்களை நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல தானாவே சரண்டர் ஆயிடுறான். எதுக்காக இவன் இந்த 9 பொண்ணுங்களை கொலை பண்ணான், அந்த பொண்ணுங்களுக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, இதுக்கு பின்னாடி உள்ள மர்மங்கள் என்ன, கடைசியில இந்த போலீஸ் உண்மையான கொலைகாரனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறதா இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரிங்க. ஒரே ஒரு ஸ்பாயிலர் அலர்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். சென்னையில ஒரு பொண்ணோட இந்த சைக்கோ கொலைகாரன் ஸ்டே பண்ணிட்டு இருப்பான். அப்ப இந்த பொண்ணுட்ட நான் 2 பேரை கொடூரமா கொலை பண்ணிட்டேன் அப்படிங்கிற உண்மையை சொல்லிடுவாங்க. சொன்னதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு போலீஸ்ட போய் சொல்லிடுவாளோ அப்படின்னு சந்தேகப்பட்டு அந்த பொண்ணை படுத்துற பாடு இருக்கே எப்பா, நம்மெல்லாம் தாங்கவே முடியாது. அந்த அளவு அந்த பொண்ணை சித்திரவதைப்படுத்துவாங்க. நான் ஒரு டிஃபரெண்டான ஜேனர்ல ஒரு சைக்கோ கொலைகாரனை பத்தியான படத்தை பார்க்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படத்தை டெஃபினட்டா போய் பாருங்க. இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்குங்க. இந்த மாதிரி மூவி அப்டேட்ஸுக்கு நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிருங்க.